சுவையான நம்ம ஊர் காட்டு முலிகைக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். தம்பட்டை அவரைக்காய் 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. மைசூர் பருப்பு 100 கிராம், தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் 6 வெங்காயம், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 4 டீஸ்பூன் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். வேக வைத்த மைசூர் பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சி வர பக்குவத்தில் நம்ம அதில் கடுகு உளுந்து போடணும். கடுகு உளுந்து வெடிச்சோனையும் நம்ம கருவேப்பிலை போடணும். இப்போ அது கூட சிறிதளவு வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும். இதோட நம்ம அந்த நறுக்கி வச்ச தம்பட்டைக்காயை சேர்த்துக்கணும். இதை இப்போ லைட்டாக கிண்டி விடணும். இந்த அவரைக்காய் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பக்குவத்தில் கிண்டிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு அந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக கரையிற மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதில் அந்த வேக வைத்த மைசூர் பருப்பை இதோடு சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். இந்த பருப்பு இந்த காயோட நல்லா செய்கிற மாதிரி உப்பு எல்லாம் கரையிற மாதிரி நம்ம நல்லா அதை கலக்கி விட்டுக்கணும். இப்போ அது நல்லா கலக்குனையும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு வாணலியில் மிச்சம் இருக்கிற எண்ணெயை ஊற்றி அது கூட அந்த 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு மீதமுள்ள வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அது கூட நம்ம அந்த பொடிசா நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த 4 தக்காளியை நறுக்கி வச்சதை அதோடு சேர்த்துக்கணும். இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். நல்லா அது லைட்டாக மிக்ஸ் ஆனனையும் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி 4 டீஸ்பூன் அதில் போட்டுக்கணும். அதை லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ அது கூட அளவு செம்பு தண்ணி 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அது நல்லா அந்த பொடி உப்பு எல்லாம் நல்லா கரையிற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ அந்த பருப்பும் அந்த அவரைக்காயும் இந்த கலவையும் நம்ம குக்கரில் ஊற்றிட்டு அவரைக்காய் வேகிறதுக்கு நம்ம ஒரு 2 விசில் வச்சுக்கணும். வந்தனையும் அதை நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான நம்ம ஊர் மூலிகைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இதை சிறியவர்கள் முதல் அனைவரும் சாப்பிடலாம். இது உடலுக்கு நலம் தரும் ஒரு காட்டு அவரைக்காய். நன்றி, அன்புடன் இறைவனின் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.